புள்ளத்தாச்சி பொண்ணுங்க, குழந்தைய தூங்க வச்சுட்டு நைஸாக இன்டர்நெட் பார்க்குறவங்க, அப்ரைசல் மீட்டிங் போகிறவங்க, இன்டர்வியூக்கு போகிறவங்க, எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க, மாயி அண்ணன், மொக்கச்சாமி மற்றும் உறவினர்கள் யாரும் இந்த வீடியோ தயவு செஞ்சு பார்த்துறாதீங்க. என் இனிய ரசிக பெருமக்கள், ஒரு வருஷமா ஈஸி எழுதிட்டு இருந்தேன்னா பட்டர்னா அதை நிறுத்திட்டேன். அது ஏன் நிறுத்தினேன், இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போறேன், இதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்காக தான் புதுமையான இந்திய பிளாக் உலகின் முதல் முறையாக சம்திங் டிஃப்ரெண்ட் பொறுத்திருந்து பாருங்க. உறுதிப்பாளர் படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல தலைவர் சொல்லுவார், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கு, அதே மாதிரி ஈஷிக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கு, அதாவது ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட். எவ்வளவு தான் எழுதுறது, நான் ஸ்டாப்பா எழுதி எழுதி எனக்கு போர் அடிச்சு போச்சுங்க. ஸோ ஐ தாட் ஐ ட்ரை சம்திங் டிஃப்ரெண்ட், சம்திங் நியூ. I don't know whether it will turn out to be hilarious, but I'll try to put in my best. இப்போ நிறைய பேர் எனக்கு மெயில் அனுப்பிச்சிங்க that you really like the Ishi series அப்படின்னு. It really made me happy. Thanks for the mail. அதே நேரத்தில் சில கேடிங்க என்கிட்ட இப்போ ஈஷி சீரீஸ் நிறுத்திட்ட நெக்ஸ்ட் என்ன ஹீ சீரீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டாங்க, யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டாங்க, மக்கள் தாங்கல. அவங்களுக்குலாம் நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். நான் ரொம்ப பெரிய ஆள்லாம் இல்லை, நான் ஒரு மேக்னெட், பிஸ்னஸ் மேக்னெட் இல்லை, ஒரு சாதாரண மேக்னெட். சேம் ரிப்பல்ஸ், ஆப்போசிட்ஸ் அட்ராக்ட். சத்தியமாக இது புரியும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் புரியலன்னா மெயில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது என்ன இது என்ன பப்ளிக்காக சொல்ல முடியாதுன்னு. Okay, so the point I am trying to make is I am coming up with a new series sometime tomorrow, and the Ishi series has ended. That's it. Finally, I'd just like to say one thing. Remember, for every door that closes, there is a window that opens. Okay? Bye.